டிவிகே ஆட்சிக்கு வந்தா ஊழலற்ற ஆட்சியை நாங்க குடுப்போம்ன்னு சொல்றாங்க. எப்படி நம்புறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்டும் இதே தான் சொல்றாங்க. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோதான் வருமானம் வருது. அந்த வருமானத்திலருந்து இவ்வளோதான் செலவு பண்றாங்க. இவ்வளோ மிச்சம் இருக்கு. இவ்வளோ கடன் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்தா ஒரு நம்பிக்கை வரும். அதைத்தான் விஜய் கன்னியாகுமரியில் நடந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டி ரியல் டைம். அதாவது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வருது, நம்ம எல்லாருமே எவ்வளோ வரி பணம் கட்டுறோம், எவ்வளோ கடன் வாங்குறாங்க, இந்த பணத்துலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் யாருக்கு எப்போ எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்றத ரியல் டைமாக பொதுமக்களாகிய நம்ம கூட பகிர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது தெரிஞ்சிட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு செலவு பண்ணுறாங்க, உண்மையிலேயே ஊழல் பண்ணுறாங்களா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட, ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சியோட ஒரு கவர்மெண்ட்டை பண்ண முடிஞ்சா அந்த கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஊழலே இருக்காதுன்றது தான் எங்களோட கருத்து. 23ஆம் தேதி நடக்க போகிற எலெக்ஷனில் கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் நாங்கள் ஊழலே பண்ணலை, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம், தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிற கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே இன்னி வரைக்கும் இவங்க ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணுற 8000 கோடி, 4000 கோடி, 10,000 கோடி எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் டேஷ்போர்ட் கொண்டு வரும்போது நம்ம எல்லாருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுற ஒரு ரூபாக்கும் எங்கே செலவு பண்ணுறாங்கன்னு தெரிய வருதுன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம். மாற்றம் நம்ம கையில் தான் இருக்குது. யோசித்து வாக்களியுங்கள்.